ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த அந்த துறையிலேருந்து பாருங்க, ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் குடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாம பார்த்தோன்னா, டைம் கீப்பரு, டெக்னீஷியன் இந்த மாரி கேட்டகரிக்குலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் நீங்க 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 18,200லேருந்து 67,100 வரைக்கும் இருக்கும். ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 ஜான்வரிக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பாருங்க கமர்ஷியேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. சென்னை அண்ணா சாலையில தான் இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. இங்கிருந்து வந்து பாருங்க என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, ஜூனியர் மெக்கானிக் கேட்டகரி, ஜூனியர் எலக்ட்ரிஷியன் கேட்டகரி, அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெக்கானிக் டெக்னீஷியன் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்பரேட்டர், டைம் கீப்பர் கேட்டகரிக்குலாம் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கான பிரான்ச் ஆஃபீஸ்லாம் வந்து எங்கெங்க இருக்குதுன்னா வந்து பாருங்க, சென்னையில இருக்கு, மதுரையில இருக்கு, திருச்சி, புதுக்கோட்டை, சேலம், விருதாச்சலம். இங்க தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போறாங்க. இந்த ஆஃபீஸ்ல தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போறாங்க. இதுல வந்து எப்படி நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். கீழ நீங்க வந்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் படி தான் நீங்க வந்து ரெடி பண்ற மாரி இருக்கும். இங்க வந்து பாருங்க இங்கிலீஷ்லயும் வந்து இருக்கு. உங்களுக்கு தமிழ்ல வேணுனாலும் இந்த தமிழ்ல வந்து நீங்க ஃபார்மேட் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இதுல குடுத்துருக்கிற மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி, ஃபோட்டோ மேல வந்து உங்களோட சைன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்க்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து, உங்களோட நேம், ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸ்ல இருந்து, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி இந்த மாரி என்னென்ன குடுத்துருக்காங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி தான் நீங்க வந்து போஸ்டர்ல சென்ட் பண்ண போறீங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க அப்படியே வந்து பிரிண்ட் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் கேன் பி நீட்லி டைப்டு வித் இன் எ ஒயிட் பேப்பர்ன்னு குடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அதாவது பார்த்தோன்னா, நீங்களே வந்து பார்த்தோன்னா, ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து டைப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனோட ஃபார்மேட்ட வந்து தமிழ்லயே இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்லயே இருந்தாலும் சரி, நீங்க கரெக்ட்டா வந்து அதே ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து டைப் பண்ணி ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே ஃபார்மேட்ல வந்து நீங்க கரெக்ட்டா ரெடி பண்ணிட்டு, அதோட பார்த்தோன்னா, உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்க அட்டஸ்டட் பண்ணணும். அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சைடே இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து பாருங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்குன்னா, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சென்னை அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். 31 ஜான்வரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு டைப்புக்கும் வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன்ல இருந்து உங்களுக்கு சேலரில இருந்து எல்லாமே வந்து வேரி ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஜூனியர் மெக்கானிக் வந்து இப்ப நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 19,500லேருந்து 71,900 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க மினிமம் வந்து நீங்க 10த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஐடில வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னிக்கல் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அதாவது மெக்காட்ரானிக்ஸோ, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கோ, மெக்கானிக் மெஷினோ இந்த மாரி நீங்க மெஷின் டூல்ல வந்து நீங்க வச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜூனியர் எலக்ட்ரிஷியன் கேட்டகரி. இதுக்குமே 19,500லேருந்து 71,900 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்க நீங்க 10த் முடிச்சுட்டு டெக்னிக்கல் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட்டா வந்து நீங்க எலக்ட்ரிஷியன்ல வந்து நீங்க வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியனுக்குலாம் வந்து 19,500லேருந்து 71,900 சேலரி வந்து வரும். இதுக்கும் நீங்க 10த் முடிச்சுட்டு வந்து பாருங்க, நீங்க டிப்ளமோல வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க என்டிசி அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து டெக்னிக்கல் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து லித்தியோ ஆஃப்செட் மெஷின்ல நீங்க வச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஃபீல்டுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிடி ஆப்பரேட்டர்க்குலாம் வந்து பாருங்க 35,600லேருந்து 1,30,800 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்குமே நீங்க வந்து 10த் முடிச்சுட்டு நீங்க வந்து பாருங்க பிசி இல்லன்னா வந்து பிஎஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸோ, இல்லன்னா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, இல்லன்னா வந்து பாருங்க போஸ்ட் கிராஜுவேட்லேருந்து நீங்க டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க பண்ணியிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டைப்பிங் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஹையர் கிரேட்ல வந்து நீங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து டைப் ரைட்டிங் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து டைம் கீப்பர் கேட்டகரிக்குலாம் 18,200லேருந்து 67,100 வந்து சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் நீங்க 10த் மட்டும் நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கேட்டகரிக்கு. இதுல குடுத்துருக்கிற மாரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு 18 இருக்கணும். அதிகபட்சமா நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தா 37, எம்பிசி, பிசி, டிஎன்சியா இருந்தா 34, ஓசி கேட்டகரியா இருந்தா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடியா இருந்தா 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா வந்து பாருங்க 55 வயசு, 50 வயசுன்னு குடுத்துருக்காங்க. இதான் வந்து இதுக்கான ஏஜ் லிமிட். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். வில்லிங்கா இருக்கிறவங்க 31 ஜான்வரிக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.